ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்படுறதுனால உலக பொருளாதாரம் முடங்குமா? இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு இது எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? உலக பொருளாதாரம் இப்ப மறுபடியுமே ஒரு அச்சுறுத்தலான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஈரான் ஹார்மோஸ் ஜலசந்தியை முடக்கி அதை கடக்க முயற்சி செய்யற எந்த ஒரு கப்பலையும் கடுமையா தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. All navigating through the Strait of Hormuz is forbidden. No ship in every type is not allowed to pass from the Strait of Hormuz till next notice. This is Sepah Navy out. இந்த ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு மட்டுமே போதும். உலக சந்தையில எண்ணெய் விநியோகம், ஆசிய நாடுகளுக்கான பொருளாதாரம், இலங்கை மாதிரியான நாடுகள் அச்சுறுத்தல் நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கு இது ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. ஹார்மோஸ் ஜலசந்தி ஏன் இவ்வளவு முக்கியமா பேசப்படுது? இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை முடக்கிறதுனால யாருக்கு அதிகமான பாதிப்பு இருக்கு? இது இலங்கைக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் கடற்பாதை தான் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி, அப்படி இல்லைன்னா ஹார்மோஸ் நீரிணை அப்படின்னு அழைக்கப்படுது. உலக எண்ணெய் விநியோகத்துல 1/5 இந்த வழித்தடம் மூலமாக தான் கொண்டு வரப்படுது. அதுவும் மிக முக்கியமா ஆசிய நாடுகளுக்கு தான் பெரும் பகுதி வழங்கப்படுது. இந்த வழித்தடம் தடைப்பட்டா உலகளாவிய ரீதியில எண்ணெய் விநியோகம் அப்படிங்கிறது தடைப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் அண்மைய தாக்குதல்களுக்கு அப்புறமா இந்த எண்ணெய் விலை அதிகரிச்சிருக்கு. இது உலக சந்தையில இன்னும் அச்சுறுத்தல் நிலையை உருவாக்கி இருக்கதா இப்போ நிறைய பொருளாதார வல்லுநர்கள் எல்லாமே கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் கூட சேர்ந்து ஈரானுக்கு எதிராக தாக்குதல்கள் இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கருத்து வெளியிட்டிருக்காரு. இவரோட இந்த கருத்தினால இந்த மோதல்கள், இந்த தாக்குதல்கள் எல்லாமே இன்னும் சில வாரங்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் இப்போ உருவாகி இருக்கு. டொனால்ட் ட்ரம்போட கருத்துப்படி இது வெறும் ஆரம்பமாக இருந்து இந்த போர் நிலைமை, இந்த தாக்குதல் நிலைமை இன்னும் நீடிக்குமாக இருந்தா எண்ணெய் விலைகள் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கதாகவும் இப்போ கருத்து வெளியிடப்படுது. டொனால்ட் ட்ரம்போட கருத்துப்படி இந்த போர் நிலைமை வெறும் ஆரம்பமா இருந்தா எதிர்வரும் நாட்கள்ல, எதிர்வரும் வாரங்கள்ல இந்த போர் நிலைமை இன்னும் நீடிக்குமாக இருந்தால் உலக சந்தையில எண்ணெய் விலை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ எதிர்வு கூறப்பட்டிருக்கு. இந்த எண்ணெய் விநியோகம், எண்ணெய் விலை அதிகரிப்பு இது எல்லாமே தெற்காசிய நாடுகள்ல எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சைனா தன்னோட கடல்வழி கச்சா எண்ணெயோட பெரும் பகுதியை இந்த பிராந்தியத்துல இருந்து தான் பெற்றுக்கொள்ளுது. சுமார் 115 நாட்களுக்கான கையிருப்பு சைனா கிட்ட இருந்தாலுமே கூட இந்த போர் நிலைமை எதிர்வரும் வாரங்களுக்கு நீடிச்சா கடுமையாக பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ எதிர்வு கூறப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்தியா. அமெரிக்கா, இந்தியா கூட ஏற்படுத்திக்கிட்ட வர்த்தக மாற்றங்களுக்கு அப்புறமா இந்த வளைகுடா நாடுகள் மேல அதிக நம்பிக்கையை ஏற்படுத்தி இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய இந்த போர் நிலைமை நீடிச்சு எரிபொருள் விலைகள் அதிகரிக்குமா இருந்தா அது இந்தியாவோட வர்த்தக சமநிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம பணவீக்கமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா ஜப்பான் தன்னோட எண்ணெய் விநியோகத்துல 90% ஹார்மூஸ் வழியாக தான் பெற்று வருது. தைவான் 96% எரிசக்தி இறக்குமதியை இந்த வழித்தடம் மூலமா தான் பெற்று வருது. அடுத்து மிக முக்கியமா இலங்கை. டொனால்ட் ட்ரம்போட கருத்துப்படி இந்த போர் சில வாரங்களுக்கு நீடிக்குமாக இருந்தால் அது இலங்கையில எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? இலங்கை எப்பவுமே மத்திய கிழக்கு எரிபொருள் இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஈரானால முடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹார்மோஸ் வழித்தடம் மூலமா இலங்கைக்கான எரிபொருள் விநியோகம் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இந்த ஹார்மோஸ் வழித்தடம் இப்ப முடக்கப்பட்டிருக்கிறதுனால இலங்கையில உடனடி எரிபொருள் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி எரிபொருள் விநியோகம் தடைபடுமா இருந்தா போக்குவரத்து செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கிறது காரணமா அத்தியாவசிய உணவுகளோட விலையும் அதிகரிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இப்போ இருக்கு. இந்த பாதிப்புகளால இலங்கையினுடைய பணவீக்கம் அப்படிங்கிறது மறுபடியும் அதிகரிக்கும். இலங்கையில இருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய விடயங்கள், அது மட்டும் இல்லாம இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய விடயங்கள் இதெல்லாமே தடைப்படுறதுனால நிறைய சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இலங்கையில முதுகெலும்பா பார்க்கப்படக்கூடிய தேயிலை ஏற்றுமதியும் இதனால பாதிப்புகளுக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லி
இப்போ எதிர்வு கூறப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான அபாயங்கள் எல்லாமே இலங்கைக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு கருத்து வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரியான தாக்கங்கள் எல்லாமே இலங்கைக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியில இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு விசேட அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. இந்த அறிக்கையில இலங்கையில இப்போ எத்தனை நாளுக்கான எரிபொருள் கையிருப்புல இருக்கு, இதற்கான தீர்வுகள் என்னென்ன, இந்த மாதிரியான அபாயங்களை மத்திய கிழக்குல வெடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த போர் நிலைமை காரணமா இலங்கைக்கு இருக்கக்கூடிய தாக்கங்களை எப்படி கட்டுப்படுத்தலாம், எந்த மாதிரி நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய தீர்வுகளையும் ஜனாதிபதி இதன் போது சொல்லியிருந்தாரு. அவரோட அறிக்கையில அழகாக தெளிவுபடுத்தியும் இருந்தாரு. இப்ப வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அபாய நிலைமை, இந்த எதிர்வு குரல்கள் எல்லாமே மத்திய கிழக்கில் இப்போ தீவிரமடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த போர் நிலைமை எதிர்வரும் வாரங்கள்ல இன்னும் நீடிக்குமாக இருந்தாதான் அதிக பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே இப்போ இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு இதுல அதிக அளவான பாதிப்புகள் இல்லாம இருந்தாலுமே கூட எதிர்வரும் நாட்கள்ல எதிர்வரும் காலங்கள்ல இதனால அதிக பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிதான் இப்போ எதிர்வு கூறப்பட்டிருக்கு. மொத்தத்துல ஹார்மூஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டிருக்குது. இது ஒரு பிராந்திய பிரச்சனை மட்டும் இல்ல, உலகளாவிய ரீதியில பொருளாதாரத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி நிலைமை அப்படின்னு சொல்லி நிறைய பொருளாதார நிபுணர்கள் எல்லாமே இப்போ அச்சுறுத்தல் விடுத்திருக்காங்க. எண்ணெய் சந்தை உள்ளிட்ட இறக்குமதியில தங்கி இருக்கக்கூடிய இலங்கை போன்ற சிறிய நாடுகள் எல்லாமே இதனால அதிக பாதிப்புகளுக்கு உள்ளாகும் அப்படிங்கிற அச்சம் இப்போ அதிகமாகவே வெளிப்படுத்தப்பட்டு வருது. இந்த போர் நிலைமை இன்னும் தீவிரமடையாம வெகு விரைவில் அமைதி நிலைநாட்டப்படுமாக இருந்தால்தான் இதற்கான தீர்வுகள் எட்டப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.